நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க்மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரியாம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரியாம்பிள்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா இன்ட்ரொடக்ஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷனோட இன்ட்ரொடக்ஷனரி ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிளில் கைட்லைன்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபிலாசபி இருக்கும். இப்போது ஒரு ஆர்டிக்கலை பார்க்குறப்போ ஒரு மீனிங்க்கு மேலே இருந்தால், அதாவது நம்மளுக்கு புரியாமல் கன்ஃபியூசிங்காக இருந்தால், இந்த ப்ரியாம்பிளில் அதுக்கு ஒரு கைடிங் பிரின்சிபலாக யூஸ் பண்ணிக்கலாம். Preamble of Indian Constitution. இது அப்படியே படிச்சு பாருங்க. We, the people of India, having solemnly resolved to constitute India to a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, to hereby adopt, enact and give to ourselves this Constitution. இந்த ப்ரியாம்பிள் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி பீப்புள் கிட்ட தான் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டினா, நம்ம ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறப்போ இல்லை ஏதாச்சும் புரியல அப்படின்னா ஒரு கைடன்ஸை தேடுவோம்ல, அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இதுதான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி பீப்புள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்னென்னா, இந்தியா ஒரு சாவரின் கண்ட்ரியா, சோஷியலிஸ்ட் கண்ட்ரியா, செக்யுலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக இருக்கும். சாவரின் அப்படின்னா இந்தியா ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, டாமினேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்தியாவில் லெஜிஸ்லேச்சர் தான் லா மேக் பண்ணுவாங்க, அதோட அஃபேர்ஸை அதுவே பார்த்துக்கும். ஸோ இது சாவரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோஷியலிஸ்ட். இந்த டேர்ம் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் ஆச்சு. இது ஒரு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். அப்படின்னா மிக்சட் எக்கனாமி இருக்கும், பப்ளிக் செக்டாரும் இருக்கும், ப்ரைவேட் செக்டாரும் இருக்கும். அடுத்தது செக்யுலர். செக்யுலர்னால் ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் நியூட்ரலாக இருக்கிறது. எல்லா ரிலீஜனுக்குமே ஈக்குவல் சப்போர்ட், ரெஸ்பெக்ட், ப்ரொடெக்ஷன் இருக்கும். அடுத்தது டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பீப்புள் சாய்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். ஒரு ஹெட்டை பீப்புள் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ எலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இப்போது ப்ரியாம்பிளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, எல்லா சிட்டிசனோட லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸை செக்யூர் பண்ணணும். அப்புறம் ஃப்ராட்டர்னிட்டியை ப்ரொமோட் பண்ணணும். ஃப்ராட்டர்னிட்டினா மியூச்சுவல் சப்போர்ட் அமாங் பீப்புள். இதை ப்ரொமோட் பண்ணால் யூனிட்டி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதுதான் ப்ரியாம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.